Hello friends, welcome to Riceflour. இன்னைக்கு நம்ம Riceflour சேனல்ல மசாலா கடலை மொறுமொறுன்னு இப்படி செஞ்சு பாருங்க. டீ டைம் ஸ்நாக்கான இந்த மசாலா கடலை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 1 கப் வேர்க்கடலை இருந்தா போதுங்க. காராக்கடலையை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு 10-15 நிமிஷத்துல இந்த மசாலா கடலையை செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். Riceflour சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். காராக்கடலை செய்கிறதுக்காக 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை பவுலில் சேர்த்துக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சோம்பை 1 பாதியமாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது கூட 5-6 பூண்டு பழம் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து தான் நம்ம பிசையணும். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா மசாலா கடலையில் ஒட்டாது. காராக்கடலையை சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கடலை மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த கடலைக்கு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு எனக்கு கரெக்டாக இருந்தது. இது கூட 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது காராக்கடலை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மாவு கடலையில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். தண்ணி சேர்க்காம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கலாம். காராக்கடலை செய்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. தெளிச்சு தான் நம்ம மாவை பிசையணும். கடலை ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். கடலை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும். காராக்கடலை பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கையில் அள்ளி இந்த மாதிரி உதிர்த்து விட்டோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் சரியான அளவு. பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் சூடு அதிகமாக இருந்ததுன்னா கடலை போட்ட உடனே கருகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். கடலையை கொஞ்சமாக கையில் அள்ளி எண்ணெயில் உதிர்த்து விட்டுறணும். போட்ட உடனே திருப்பி விடாமல் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறணும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா கடலை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். மசால் கடலை மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. காராக்கடலைக்கு நான் ஃபுட் கலர் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இதே போல் மீதம் இருக்க எல்லா கடலைகளையும் பொரிச்செடுத்துக்கலாம். காராக்கடலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Riceflour சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.